தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய கிருபையும் எங்களை இது நாள் வரையிலும் தாங்கி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்து இந்த அதிகாலையில் நிற்கிறீங்களா? தேவன் உங்களோடு நிச்சயமாய் பேசி உங்களை தைரியப்படுத்துவார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளைக்கு நம்மை விட்டு அது அகன்று போய்விடும், நம்மை விட்டு பிரிந்து போய்விடும். ஆனால் நம்மை விட்டு விலகாததும் நம்மை விட்டு பிரியாததுமாய் எப்பவுமே நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது: பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் பொதுவாக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பார்த்து அவர் பேசுகிறதான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை அனுதினம் எடுக்க வேண்டும், என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இந்த பகுதியிலே பேசுகிறது. அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் பார்க்கிறதான இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு ரொம்ப துக்கத்தை, வேதனையை, சோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் காண்கிற இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழியாமைக்குள்ளே, அங்கே அழிவுக்குள்ளே போகிறது. நீங்களும் அழியாமையை தரித்து கொள்ள போகிறோம். எனவே இந்த அழிந்து போகிற உலகத்தினாலே நாங்கள் ரொம்ப துக்கப்பட்டு சோர்ந்து போய் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறோமே. தேவன் நம்மளை தைரியப்படுத்துகிறார். இக்கால பாடுகள் அக்கால மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று நான் எண்ணுகிறேன் என்று பவுலடிகள் அங்கே நிருபங்களில் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற ஒவ்வொரு வேதனைகளும் நம்முடைய அக்கால மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என் பின்னே வர விரும்பினால் நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும், அனுதினமும் சிலுவையை எடுக்க வேண்டும். சிலுவை என்பது அங்கே அனுதின பாடுகளுக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகளை நாம் சுமந்து கொண்டு தெய்வத்தை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற அநேக விடயங்கள் நம்மை தெய்வ அன்பிலிருந்து பிரித்து விடுகிறது. வில்லியம் பூத் என்கிறதான இரட்சணிய சேனையின் ஸ்தாபகர் இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவான ஒரு மாற்றம் வந்தது என்பதை குறித்து அழகாக ஒரு புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். இந்த வில்லியம் பூத் என்பவர் இரட்சணிய சேனை என்கிற அங்கே ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகராயிருக்கிறார். அவர் உலகத்திலே பலவிதமான மக்கள் மத்தியிலே தேவனுடைய திருப்பணிகளை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்டதான சொற்பனம் அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போட்டது. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு நாளைக்கு என்னை விட்டு இழந்து என்னை கை கொடுக்காமல் என்னை தட்டந்தனியை விட்டுவிடும் என்கிறதான காரியத்தை அவர் அந்த சொற்பனத்திலே கண்டார். அங்கே மகிமையான ஒரு மாளிகை, மன்னிக்கப்பட்டாய் என்ற அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்தை அவர் தன்னுடைய சொற்பனத்திலே கண்டார். அதை பார்த்ததும் அவர் அங்கே மிகவும் சந்தோஷப்பட்டார். என் பெயர் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர் சந்தோஷம் அடைந்து நின்று மறுபக்கத்தில் திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு பெரிய சேனை தெய்வத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி கனப்படுத்தி கொண்டிருந்தது. பெரிய மகிமையும் ஆரவாரம் அங்கே உண்டாகினது. அப்பொழுது அங்கே அவர் திரும்பி தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர் அருகாமையில் வந்து நின்று சொல்லுகிறார், இந்த மக்கள் மிக பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய், உலகத்திலே பல வேதனையை சந்தித்த மக்கள், இவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிற வெகுமதியை பாருங்கள் அங்கே என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், வில்லியம் பூத் அந்த பெரிய சேனையை பார்த்து அவர்கள் மகிமையாய் உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு வெகுமதிகள் கொடுத்ததை கண்டதும் அவருக்குள்ளே ஒரு பொறாமை உணர்வு வர ஆரம்பித்தது. அவரிடத்திலே காணப்பட்ட சுபாவங்களை தேவன் சுட்டிக்காட்டி சொல்கிறார், நீ இன்மைக்குரிய காரியங்களுக்காக நீ அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், அதனால் நான் உன்னிடத்திலே கிட்டிச் சேர முடியாமல் இருக்கிறது, உனக்கு மகிமையானவைகளை நான் தர முடியாமல் இருக்கிறது, இம்மைக்காக மட்டுமல்ல மறுமைக்காக நீ அங்கே பயணிக்க வேணும் என்று சொல்லி தேவன் அவருக்கு உணர்த்துகிற பொழுது கண்விழித்து எழுந்தார். அந்த உணர்வினாலே தன்னுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தின் இன்பங்களை வெறுத்து, சுயத்தை வெறுத்து, மாமிசத்தை ஒடுக்கி தெய்வத்துக்காய் வாழும்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்.
இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவி உலகமெங்கிலும் பரம்பி காணப்படுகிற இரட்சணிய சேனை என்கிற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த ஒரு மகிமையான தேவ மனிதனாய் மாறினார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இம்மைக்காக மட்டுமல்லாமல் நாங்கள் மறுமையை நோக்கி பயணிக்கிறவர்களாய், மறுமைக்குள்ளே நாங்கள் இளைப்பாறப் போகிறோம், மகிமையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு, அந்த வாஞ்சியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி செல்கிற பொழுது மகிமையான வெற்றிகளை நாம் அனுபவிக்க முடியும். இந்த நாளிலும் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தின் பாடுகள் உனக்கு அக்கால மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இந்த உலகத்தின் வேதனைகள் உன்னை தெய்வ அன்பிலிருந்து பிரித்து விட வேண்டாம். சந்தோஷமாய் அவரை தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு ஓடு. உன் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். உங்களுக்காக இந்த காலையை நான் ஜெபம் பண்ணலாமா? நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மக்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நன்மைகள் கிடைப்பதாக. தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணும். நீர் கூட இரும், ஆசீர்வதியும் கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.